வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பெயர்ச்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். கன்னி ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, கன்னிராசியோட அதிபதியாகிய புதனே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல தனுசு ராசியில இருந்து மகரம், அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி மாத தொடக்கத்திலேயே மாறுறது ஒரு அருமையான விஷயம். 5ஆம் இடத்துல புதன் நட்பு வீட்டுல இருக்கிறார். அதே சமயத்துல சுக்கிரனும் சேரப்போகிறார், செவ்வாயும் சேரப்போகிறார். 5ஆம் இடத்துல ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ மாதம் முதல் பகுதி பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் புதன் மகர வீட்டுல 5ஆம் வீட்டுல இருக்கிறது நல்ல ஒரு புத்தி கூர்மையும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுக்குதுங்க. தொழிலதிபருக்கு நல்ல சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் சுக்கிரனோட சேர்ந்த புதன் 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. காதல் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நட்பா பழகிறவங்களுக்கு அடுத்தபடியான ஒரு காதல்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மாறக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லாமே ஒரு அருமையான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. பட் நீ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல மறைந்திருக்கிறார். அதனால பினான்சியல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு பலன்கள் தான் இருக்கும். பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் மற்றது மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களும் உத்வேகப்படக்கூடிய விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்காக சில சம்பவங்கள் நடக்கிறது. வாழ்க்கை கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் மாணவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக குறிப்பா முதல் 20 நாட்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் 6ஆம் இடத்துல போய் சனியோட சேர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன சோர்வையும்
இது ஒரு சுமாரான ஒரு ஸ்லோ பீரியடையும் காமிக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் 20 நாளுக்குள்ள செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கிறது. ஸோ முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வாரத்துக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்து அது மூலமாக சில அனுகூலங்களை பெற்று ரிசல்ட்டை பெற்று கொஞ்சம் சந்தோஷம் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. குரு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் மொழியே, மற்றபடி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் தான் வந்து பிப்ரவரி 20 வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்களாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களாக வருகிறது. அந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆசிலேஷன் ஆகும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன் வந்து அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.